Hi friends, Assalamu alaikum. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope all are doing good. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் 65 என்னோட ஸ்டைலில். இந்த ஸ்டைல் என் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஓகே, வித்தவுட் ஃபர்தர் டிலே வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். சிக்கன் 65 செய்கிறதுக்கு சிக்கன் 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நல்ல போன்லெஸ் பீஸாக எடுத்துக்கோங்க. இதை நான் மஞ்சத்தூள் போட்டு முன்னாடியே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ கெட்டியான தயிர் எடுத்துக்கிறோம். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கெட்டியான தயிர் எடுத்துக்கிறோம். காஷ்மீரி சில்லி பவுடர் half ஸ்பூன். சில்லி பவுடர் 1 ஸ்பூன். धनिया तूल हाफ स्पून. जिंजर गार्लिक पेस्ट 1.5 स्पून. पेपर पाउडर சும்மா கொஞ்சமா. கசூரி மேத்தி லீவ்ஸ் இல்லைனா ட்ரைடு மேத்தி லீவ்ஸ் கடைகளில் கிடைக்கும். இது கொஞ்சமாக தேவைக்கேற்ப. ஆச்சி சிக்கன் கெபாப் மசாலா கிடைக்கும். அது வாங்கி போட்டுக்கோங்க. நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் ஆச்சி சிக்கன் கெபாப் மசாலா. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும். ஓகே, இந்த பவுடர் கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சிக்கன் கெபாப் பவுடர். உப்பு தேவைக்கேற்ப. சிக்கன் கெபாப் மசாலாலேயே உப்பு இருக்கும், அதனால் உப்பு நான் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். தேவைப்பட்டால் அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணிலாம் விட வேணாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தயிரோட வெட்னஸே போதும். நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துடும். இப்போ எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை நல்லா புளிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா போட்டுடலாம். போட்டுட்டு அட்லீஸ்ட் இந்த சிக்கன் 3 ஹார்ஸ் அது மேரினேட் பண்ணணும். இல்லைன்னா 1 ஹார். இல்லை முன்னாடி நாள் நைட்டு மேரினேட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் பொரிக்கிறீங்கன்னா கூட ஓகே தான். ஃப்ரீசரில் வச்சுட்டு டீஃப்ராஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பொரிக்கலாம். நல்லா அந்த சிக்கன்லாம் மேரினேட் ஆகி ஜூஸியாக இருக்கும். உடனே பொரிச்சா ஒரு மாதிரி ரப்பரியாக இருக்கும், அது நல்லாவே இருக்காது. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு டீப் ஃப்ரை வேணும்னா நிறையா எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சிக்கன் ஒவ்வொன்றா போட்டுருங்க. ஸோ 5 செகண்ட் ஹை ஃப்ளேமில் வச்சு அப்படியே லோ ஃப்ளேம் வச்சுக்கணும். பாருங்கள் சிக்கன் எப்படி ஒட்டாமல் வருது. 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டாலே போதும். ரொம்ப கார்ன்ஃப்ளவர் போட்டாலும் வந்து பஜ்ஜி மாதிரி ஆகிடும். பார்த்தீங்களா எப்படி ஒட்டாமல் வந்துருக்குன்னு? அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் நல்லா எண்ணெய் காஞ்சோடனே போட்டுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணால் சூப்பராக வரும். அவ்வளோதான், நம்ம சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒன்ஸாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் மறுபடி ட்ரை பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். பாய்.